வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், DXY அண்ட் தென் பிட்காயின் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ரைடே மார்க்கெட், இந்த வீக்கோட எண்ட் மார்க்கெட். ஸோ வந்து ஓவர் நைட் பொசிஷன்ஸை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய டெலகிராமுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock கேடோடைய ஜிடிபி இருக்கு. அண்ட் தென் யூஎஸ் உடைய பர்சனல் கன்சூம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு. இது பெரிய லெவலில் இம்பேக்ட் கொடுக்காது. டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ இதனால கோல்டுக்கு, பிட்காயின்ஸ்க்கெலாம் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைமில் வெறும் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீக் இருக்கக்கூடிய நான் ஃபார்ம் பேரோலுக்கு வரக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணணும். பிசியும் நம்ம எடுத்துக்கணும் டேட்டாவில் அப்கமிங்கில். ஏன்னா நான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு நான் ஃபார்ம் பேரோல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாலர் இண்டெக்ஸ் பார்த்தலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து பெரிய லெவலில் ஒரு ட்ராப்புக்கு அப்புறம் ரொம்ப மார்க்கெட் வந்து கன்சால்டேட்டில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கன்சால்டேட்டில் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணும். இந்த ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட நமக்கு இங்கேருந்து மார்க்கெட் இன்னொரு ஒன் மோர் ஃபால் கொடுக்கும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சரை கம்ப்ளீட் பண்ணும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டுறேன். மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட இப்படி வரும். வரும் பொழுது ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே வந்தால் இதோட நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிட்டு இங்கேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணுன்னா திருப்பி ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹெவியான ஃபால்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இப்போ கரெக்டிவ் ஸ்ட்ரெச்சரில் இருக்கிறனால கொஞ்சம் ப்ரைஸ் வந்து மேலே போகணும். ஓகே, இப்போவே ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துருச்சு. 104.5 அப்படிங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸ். அதை விட்டால் 105.50 நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒரு 4 hour சார்ட்டில் போனோம் அப்படின்னோம்னா நமக்கு இந்த இடத்துக்கு ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 105க்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அரௌண்ட் திஸ் ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் பட்சத்தில் இன்னும் கூட கொஞ்சம் மேலே போய் எடுக்கலாம், தப்பு இல்லை. எடுத்துட்டு திரும்பினால் மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பண்ணும். கீழே வந்து கம்ப்ளீட் பண்ணும், 102 பக்கமாக வந்து கம்ப்ளீட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் டாலர் இண்டெக்ஸில் கொஞ்சம் கெயின் இருக்கும். இப்போ வரக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல் எப்படி இருக்கும் அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ்க்கு ஓரளவு வீக்கராக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா திருப்பி நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுறது தான். வீக்கில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் லெவலாக மார்க்கெட் வந்து டச் பண்ணதுக்காக மேலே இருக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு புஷ் பண்ணும். 70ல் அப்படியே நிற்குது. 70யை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 70.5 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ 70 வந்து உடனே மார்க்கெட் பிரேக் பண்ணாது, அப்படி நின்றுட்டு இங்கே கன்சால்டேட் ஆகலாம். அல்லது ப்ரைஸ் வந்து இப்படி மேலே பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போகும். ஒரு 74 to 75 வரும்போது இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் டச் பண்ணும்போது இங்கேருந்து திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகலாம். அல்லது பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு ட்ரெண்டிங் கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்ட்ரெச்சர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் இந்த லைன் அப்படிங்கிறது ஒரு மந்த் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மந்த்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இப்போ மார்க்கெட்டில் நம்ம இருக்கோம். ஸோ மந்தோடைய லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நமக்கு மார்க்கெட் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணும் சில்வருக்கு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் தொட்டு வந்துருச்சு. இப்போ பிரேக் அவுட் பண்ணணும் அல்லது மார்க்கெட் அந்த இடத்துல வந்து ஹோல்ட் ஆகணும். ஸோ இப்போ ஆல்ரெடி நமக்கு இந்த இடம் ஒரு நல்ல சப்ளை ஏரியாவாக இருக்கிற காரணத்தினால ப்ரைஸ் இப்போ இங்கே வருது. இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் வந்துட்டும் மார்க்கெட் மேலே போகலாம். அந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர் தான் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 4 hour சார்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும்பொழுது அல்லது ஒரு 1 hour சார்ட் போயிடலாம். ஸோ 1 hour சார்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ட்ரெண்டிங் ஃபேஸில் தான் மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நல்ல ட்ரெண்டிங் ஸ்ட்ரெச்சரில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இன்னும் கூட ஒரு முறை மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணும்போது நமக்கு இந்த கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் புஷ் பண்ணும். ஸோ இப்போ ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சருக்குள்ள மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. 34.10க்கு கீழே மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது இந்த சேனலை விட்டு மார்க்கெட் வெளியில போக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்க இருந்து நமக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா
செல் சைடுக்கு மூவ் ஆகும். பெரிய லெவல்ல ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சராக வரும். இப்போ ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஜோன் வரைக்கும் நமக்கு வரும். இங்க நடந்துட்டு இருக்கிறது இப்போ 1 ஹவருடைய ஸ்ட்ரக்சர். இங்க ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு திருப்பி பிரைஸ் வந்து புஷ் பண்ணி மேலே தான் போகும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி மந்த்ல ஒரு முறை டச் பண்ணனால இப்போ பிரேக் அவுட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின். ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் டேல இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் கீழே வரலாமா அப்படின்னா சான்சஸ் வந்து ஹையர். நமக்கு எப்படி பார்த்தாலும் இங்க ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் கிடைக்காதனால இதுக்கு கீழே ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கலாம். 73 ஆர் 70 வரைக்கும் கூட மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து செல் ட்ரை பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். நம்ம வந்து லாஸ்ட் வீக் ஒரு சார்ட் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட்ல ஓகே மார்க்கெட் வந்து இப்போ இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டுக்குள்ள நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள்குள்ள இப்போ ஒரு வெஜ்ஜஸ் ஃபார்மேஷன் இருக்கு. வெயிட் பண்ணுவோம். மேலே இந்த சேனலுக்கு மேலே பிரேக் பண்ணால் பை ட்ரை பண்ணலாம், அல்லது வெஜ்ஜஸ் பிரேக் பண்ணால் செல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வெஜ்ஜஸ் பிரேக் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 82க்கு கீழே மார்க்கெட் அப்படி வந்துட்டு கரெக்ஷன் எடுத்துச்சு அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோடைய சப்போர்ட் லெவலுக்கு வரும். இதுவும் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது முடியறதுக்கு இங்கே மார்க்கெட் இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. இருந்தாலும் நமக்கு இப்படி வரணும், ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி பிரேக் பண்ணி வரணும். அப்படி இல்லை ஏன்னா இங்கே நம்ம அதை தான் மார்க் பண்ணிக்கிறோம், பிரேக் பண்ணி வரணும். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்டெண்டட்ல நடந்திருக்கு. இப்போ ப்ரைஸ் வந்து அல்லது இந்த சப்போர்ட் லெவலை நல்லா உடைக்கணும். உடைக்கும் போது தான் நமக்கு மார்க்கெட் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். பார்க்கலாம் மார்க்கெட் கீழே வருதா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து என்ன நடந்தது அப்படின்னா இந்த ஹையை மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணலை. ஜஸ்ட் ஷேடோவில் தான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதனால கண்டிப்பாக இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது க்ரீனில் தான் இருக்கும், ரெட்ல இருக்காது. இப்போ நம்ம ஒரு 4 ஹவர் சார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இப்போ இந்த அப்சைட். ஸோ லைவ்ல கூட சொல்லியிருந்தோம் ப்ரைஸ் 1 மோர் ஹைக் போக வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஏன்னா கீழே வந்தால் கூட 1 மோர் ஹைக் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு செல் ஆகும். ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை இப்போ பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ரேலி ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு திருப்பி மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் தான் ப்ரைஸில் கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இங்கே செல் கிடையாது இப்போதைக்கு. ஓகேங்களா. ஸோ ஒரு 1 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த சேனல்குள்ளே இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வரும். அரௌண்ட் திஸ் சப்போர்ட் லெவல் ப்ரீவியஸ் ஹை கிட்ட மார்க்கெட் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் புஷ் பண்ணும். அது ஈக்குவல் ஹையாக இருக்கலாம் அல்லது கொஞ்சம் மேலே போகலாம். 3100லேருந்து 3120 வரைக்கும் 3100லேருந்து 3120க்குள்ள இந்த வேவ் முடிஞ்சிட்டு மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் கரெக்ஷன் வேவ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். கரெக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும், பெருசாக நடக்காது. இந்த இடத்துல நமக்கு இப்போ ஒரு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே இப்போ இல்லை, ப்ரைஸ் வந்துட்டு மேலே போனதுக்கு அப்புறம் பிரேக் அவுட் நடக்கும்போது நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ செல் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கம்மியாக வச்சு டார்கெட்டிங் கம்மியாக வச்சுக்கோங்க. கீழே வந்து பை கிடைக்கும் போது இங்கே போய் பை பண்ணாதீங்க. டாப் அண்ட் டாப்லாம் நிறைய பை பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வருது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணீங்க. அதனால தான் இமீடியட்டாக வீடியோ கொடுக்குறோம். மார்க்கெட் இங்கே கரெக்ஷனுக்குள்ளே வரும். கரெக்ஷனுக்குள்ளே வந்துட்டு எங்கெல்லாம் சப்போர்ட் கிடைக்குதோ, இப்போ கீழே வரும்போது சப்போர்ட் கிடைக்குதா, ஒரு 3050 கிட்ட சப்போர்ட் கிடைக்குதா, 3060 கிட்ட சப்போர்ட் கிடைத்தால் ஸ்டாப் லாஸ் கீழே வச்சு பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி கீழே வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே இப்படி வரணும். இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு பை எடுக்கலாம். ஓகேங்களா. இல்லை சின்னதாக வரும், வந்ததுக்கு அப்புறம் பை எடுக்கலாம். இங்க இருந்து போற மார்க்கெட் திருப்பி இந்த ஹையை கண்டிப்பாக பிரீச் பண்ணும். பெரிய லெவலில் போகாது. ஒரு 3100ங்கிறது ஒரு ரவுண்ட் வேல்யூவா இருக்கிறதுனால அதை கொஞ்சம் முன்னாடி 90 கிட்டே திரும்பலாம். அப்படி இல்லைன்னா 3120 கிட்ட ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு நல்ல கரெக்ஷனுக்குள்ள வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். மேபி 120க்கு அப்புறம் திருப்பி எக்ஸ்டெண்டட் வேவ் போடுதா அப்படிங்கிறதையும் அடுத்த மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்ல நாங்கள் அப்டேட் பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.